அன்பார்ந்த மாணவர்களே, இப்போ வந்து 12th 11th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கிள்ஸ். 4 கணக்கு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ஈக்குவேஷனுடைய சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கிறது, மையமும் ஆரமும். இப்போ மையம் வந்து ஆக்சுவலா மையம்னு தனியா கொடுத்திருந்தா ஹெச்கமா கே. மையத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அதாவது எக்ஸோட கோஎப்சன்ட் ஒய்யோட கோஎப்சன்ட் எடுத்துட்டு அதுல குணகத்துல பாதி மைனஸ் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். ரேடியஸ் வந்து ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இதான் ஃபார்முலா. ஒரு கணக்கு தான் நான் போடுவேன், பாக்கி கணக்கு நீங்க பண்ணணும். 2 3 4 மூணுமே நீங்க தான் போட்டு பார்க்கணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஒய் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வச்சு நீங்க விரிச்சு எழுதிட்டீங்கன்னா ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4y பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 வருது. இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் டேம் இல்லை. அப்போ எக்ஸ் டேம் இல்லைன்னா 2gங்கிறது இல்லை, அப்போ 2gங்கிறது 0. அதே மாதிரி ஒய் டேம் வந்து 4y. நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க, 2g ஈக்குவல் டு எக்ஸின் குணகம். இங்க எக்ஸின் குணகமே கிடையாது. அப்ப 2g ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? நீங்க வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே ரொம்ப சிம்பிள். 2g ஈக்குவல் டு 0. அதே மாதிரி அண்ட் 2f ஈக்குவல் டு 4. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதுல ஜில பாதி தான் எடுக்கணும். இது 0னால அது பாதியும் 0 தான். 2f ஈக்குவல் டு 4னா எஃப்ல பாதி 2. அது எழுதும் பொழுது மைனஸ் எஃப்னு போடணும். சென்டர் எழுதும் பொழுது மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அப்ப என்ன பண்ணணும், ஜி வந்து 0, எஃப் வந்து 2, மைனஸ் எஃப்னா மைனஸ் 2 போடாச்சு. அடுத்து ரேடியஸ்க்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. அப்படி பண்ணும் பொழுது ஜி வந்து 0, அப்ப 0 ஸ்கொயர்னா 0 தான். எஃப் வந்து 2, அப்ப 2 ஸ்கொயர்னா 4, 4 மைனஸ் 4 0. ரூட் ஆஃப் 0னால 0 தான். சரி, ரேடியஸ் வந்து 0 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி, அவ்வளவுதான். புள்ளிங்கிறது ஒரு வட்டம் தான். புரிஞ்சுதா? சின்னதா, ரேடியஸ் கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 3 4 3 கணக்கு நீங்க தான் போடுறீங்க. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். 2 3 அப்படியே நீங்க ஜிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். சி இருக்கு. 4th கணக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லா 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கும் ஒய் ஸ்கொயருக்கும் கோஎப்சன்ட் 1ன்னு வரணும், இல்லைன்னா ஈக்குவலா வரணும். அப்படி ஈக்குவலா வந்தா நீங்க டிவைட் பண்ண முடியும். இப்போ 2ஆல ஃபுல்லா டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சென்டர் தனியா ரேடியஸ் தனியா கண்டுபிடிங்க. புரிஞ்சுதா? Come on, do it please. Make it fast, quick. ஸ்டூடெண்ட்ஸ் போட்டீங்களா? சரி, இப்போ பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 4y பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. 2g ஈக்குவல் டு 6, 2f ஈக்குவல் டு மைனஸ் 4, சி வந்து 4. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா g ஈக்குவல் டு 3 ஆகிடும், f ஈக்குவல் டு மைனஸ் 2 ஆகிடும். அப்போ சென்டர் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப்னா மைனஸ் 3 கமா 2. ரேடியஸ் அதே ஃபார்முலா, ஜிக்கு 3 போடுங்க, எஃப்க்கு வந்து மைனஸ் 2 போட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 4 மைனஸ் 4. ஸோ 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகும், ரூட் 9 மட்டும் வரும். ரூட் 9 கேன்சல்னா அதுக்கு ஆன்சர் வந்து 3 உங்களுக்கு. ரேடியஸ் வந்து 3. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி தான் நமக்கு வேண்டிய எக்ஸின் குணகம் ஒய்யின் குணகம். ஸோ 2g ஈக்குவல் டு மைனஸ் 1, 2f ஈக்குவல் டு 2. அப்போ இதுலேருந்து g ஈக்குவல் டு மைனஸ் 1/2, f ஈக்குவல் டு 1. இப்போ சென்டர் வந்து மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப், மைனஸ் 1/2 ஒரு மைனஸ் போட்டால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/2 கமா மைனஸ் 1. ரேடியஸ் அதே மாதிரி ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி போடும்போது மைனஸ் 1/2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மைனஸ் 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4, எஃப் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, சி வந்து இங்கே என்ன இருக்கு, சி வந்து இங்கே மைனஸ் 3. அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குல்ல, மைனஸ்னால் பிளஸ் 3 ஆகிடும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்களா, இந்த 4 அப்படியே வரும், இந்த 1 அப்படியே இருக்கும். இங்கே வந்து 4 × 1 4 ஆகிடும், 4 × 3 வந்து 12 ஆகிடும். 4 × 3 வந்து 12. சரியா? சரி, இதை வந்து நீங்கள் கூட்டிங்கன்னா 16 ரூட்டு 16/7 வரும். ரூட்டுக்கு 17க்கு வந்து ரூட்டு கிடையாது. அப்போ ரூட்டு 17/2, 4க்கு வந்து வர்க்கமூலம் 2. அடுத்த ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணணும், 2ஆல டிவைட் பண்ணிடணும். இல்லை எக்ஸ் ஸ்கொயருக்கும் ஒய் ஸ்கொயருக்கும் 2ங்கிற கோஎப்சன்ட் இருக்கு, அது இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6/2 3x ப்ளஸ் 4/2 2y 2/2 1. இப்போ அதே மாதிரி ஜி வந்து மைனஸ் 3/2, எஃப் வந்து 1. ஸோ சென்டரும் பண்ணிடலாம், ரேடியஸும் பண்ணிடலாம். நீங்கள் செக் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெரி குட்.